கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகங்களுக்குட்பட்ட சார்பு அணிகளின் நிர்வாகிகள் சந்திப்பிற்கு வருகை தரும் திராவிட போராளி எங்கள் இளம் தலைவர் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழும் தேவ் மதியழகன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக. வணக்கம். மாதவன் மா பழக்கூழ் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 23 மா பழக்கூழ் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் மாவினை இங்கு கொள்முதல் செய்யப்படுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 4 லட்சம் டன் அளவிற்கு மா பழக்கூழ்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. இதனால் 3,500 கோடி அளவிற்கு அந்நிய செலாவணி கிடைக்கப்பட்டு வந்தன. கடந்த 3 ஆண்டுகளாக போர் பதற்றத்தினால் இந்த பழக்கூழ்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமலும் உள்நாட்டிலும் மா பழக்கூழ் அளவினை ஜூஸ் தயாரிப்பாளர்கள் குறைத்துள்ள காரணத்தால் மா பழக்கூழ்கள் தேக்கமடைந்துள்ளது. அதனால் விவசாயிகளிடமிருந்து மாவினை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த மா தற்சமயம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வாரினால் மேலும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் மா பழக்கூழ்கள் இந்த பழக்கூழ் தொழிற்சாலையிலேயே தேக்கமடைந்துள்ளது. இதனால் சுமார் 2,000 கோடி அளவிற்கு மா பழக்கூழ்கள் தேக்கமடைந்துள்ளன. மேலும் ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்ட கண்டெய்னர்கள் பர்த் ஆகாமல் அந்தந்த போர்ட்டிலே அங்கங்கே நின்று கொண்டிருக்கின்றன. இதனால் இந்த தொழிற்சாலைகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்சமயம் வார் ரிஸ்க் சார்ஜஸ் $2,000 அளவிற்கு $2,000 அளவிற்கு வார் ரிஸ்க் சார்ஜ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சார்ஜுகளை போட்டு இந்த பழக்கூழ்கள் பெரும் நட்டத்தில் இயங்குகின்றன. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த வார் ரிஸ்க் சார்ஜை மானியம் அளிக்க வேண்டும் மற்றும் இந்த தொழிற்சாலைகளுக்குரிய மின்சார கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். வங்கி வட்டிக்கான தொகையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் மா பழக்கூழ் உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களுக்கு சுமார் 2,000 அளவிற்கு மானியம் வழங்க வேண்டும். ஒரு டன்னிற்கு 2,000 மானியம் வழங்க வேண்டும். ஆகவே இங்குள்ள மா விவசாயிகளையும் இந்த மா பழக்கூழ் தொழிற்சாலைகளையும் காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகங்களுக்குட்பட்ட சார்பு அணிகளின் நிர்வாகிகள் சந்திப்பிற்கு வருகை தரும் திராவிட போராளி எங்கள் இளம் தலைவர் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழும் தேவ் மதியழகன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக.